வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சுவையான ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக சொல்கிறேன். பாருங்கள், அம்மா கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி, இது வந்து ராஸ்பெரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு இஷ்டம்தான் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்ட்ராபெரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி நல்லா கடையில் வாங்கிட்டு கழுவிட்டு கட் பண்ணி பீஸாக போட்டுக்குங்க. அடுத்து வாழைப்பழத்தையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 2 வாழைப்பழம் போதும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்பிளும் கட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அம்மா எல்லாத்தையும் கழுவிட்டு ஆப்பிளை நான் வந்து கழுவி கட் பண்ணி இந்த பவுல்லேருந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் காட்டிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி கடகடன்னு நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு வந்து திராட்சை பழம் வந்து நீங்கள் எந்த பழம்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் சீடு இல்லாத பழமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னாக்கா பச்சை திராட்சை இருக்குது, கருப்பு திராட்சை இருக்குது. உங்களுக்கு தேவையான திராட்சை சீடு இல்லாத திராட்சையாக பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. சீடு இல்லாத திராட்சை போட்டுங்க. அடுத்தது ஆரஞ்சு பழம். இப்போ வந்து ஆரஞ்சு ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி நல்லா இதுலேருந்து பழம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது கடையில். நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பழமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பழமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சுவையாக நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 5-6 பழத்தை உரிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதனால தான் ஒரு 5-6 பழத்தை நான் வந்து ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்சுருக்கேன். கமலா பழம் இருந்தாலும் போடுங்க, ஆரஞ்சு பழம் இருந்தாலும் போடுங்க. ஸோ டேஸ்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒன்றா தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தித்திப்பாக ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஆரஞ்சு பழத்தை உரித்து நல்லா அதனோட சீடு இல்லாமல் எடுத்துருங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் உங்கள் வீட்டில் வந்து கண்டினியூவாக உங்களை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், பேரிக்காய் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க ரொம்ப. ஆனால் இந்த இதுக்கு வந்து பாருங்கள், பேரிக்காய் யூஸ் பண்ணுங்க. நல்லா தோல் சீவிட்டு நான் வந்து அம்மா பாருங்கள், இந்த மரத்துலேருந்து எடுத்த வீடியோ, அந்த மரத்தையே அப்படியே பேரிக்காய் மரமே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இருக்குங்க காய். இதை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எந்தெந்த பழம் கிடைக்குதோ எல்லாமே போடலாம். இது வந்து கிவி பழங்க, இப்போது அந்த கிவி பழமும் போடலாம். இது வந்து எலுமிச்சை பழம் சாறு கொஞ்சம் விட்டிங்கன்னா லெமன் அந்த சுவையே வந்து உங்களுக்கு வந்து அலாதியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லெமன் பாருங்கள், இப்போ ஒரு லெமன் வந்து நான் புழிஞ்சி வச்சுருக்கிறேன். தனியாக புழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த கிவி பழம் இருந்தாலும் இதையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பழம் என்னன்னாக்கா பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், அம்மா ஆரஞ்சு, கமலா பழம், எல்லா பழத்தையும் அம்மா வந்து கட் பண்ணுற பாருங்கள். எல்லா பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம் வந்து உங்களுக்கு கிடைச்சா கூட இதையும் நீங்கள் வந்து கட் பண்ணியே வச்சுக்கோங்க. சீடு எடுத்துடுங்க. எல்லாத்துலேயும் வந்து அதனோட விதைகளை தயவு செய்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்த பழமும் அம்மாவுக்கு கிடைச்சிது. பாருங்கள், கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பழமும் எடுத்துங்க, ஆனால் அதனோட விதைகளை எடுத்துருங்க. விதைகள் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாம்பழம் இப்போ சீசன் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் மாம்பழத்தை இந்த மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிக்கிட்டு பீஸாக தான் நம்ம போடுறோம். அதனால் இதை தனியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்குங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே எல்லா பழத்தையுமே கட் பண்ணி ஒரு தனித்தனி பவுலில் ஃபஸ்ட்டு போட்டுங்க. அப்புறமா மொத்த பழத்தையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து சாலட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10 பேருனாக்கா நம்ம வந்து நல்லா எல்லாருமே சாப்பிடலாம். இந்த வெயிலுக்கு பழங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறமா ஜூஸாகவும் குடிங்க, பழமாகவும் லிக்யூடாகவும் குடிங்க, ஜூஸாக பண்ணி குடிங்க. நம்ம வந்து சாலடாகவும் போட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மாம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து ஆப்பிள், பேரிக்காய், இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ கலக்கிறேன். கட் பண்ணிட்டேன் நான். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்துக்குங்க. பேரிக்காய், ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணிங்களாவே இந்த கலர் தான் வரும் எல்லாமே உங்களுக்கு, சரிங்களா? அதனால் எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இதில் மிளகுத்தூள் அண்டு வந்து பெப்பர் பவுடர் போடுங்க கொஞ்சோண்டு. அது டேஸ்ட் வந்து இன்னும் கூட்டி கொடுக்கும் உங்களுக்கு. பெப்பர் பவுட்ரு, மிளகு, அதுதான் பெப்பரு, சுகர் பவுடர் போட்டுக்குங்க.
சரிங்களா? சுகர் பவுடர், பெப்பர் பவுடர். சுகர் பவுடர் போட்டம்மா, பெப்பர் பவுடர், சுகர் பவுடர் போட்டுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பெப்பர் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் யூஸ் போடுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் போட்டு இந்த மாதிரி கலந்துக்குங்க. நான் பேரிக்காவும் ஆப்பிளும் வந்து போட்டு கலந்துக்கிறேன். தேன், ஹனி இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ஊற்றிக்கலாம். சர்க்கரைக்கு பற்றி வந்து நீங்கள் வந்து ஹனி கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை பவுட்ரு பண்ணி ஊற்றணும்னு இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஜூஸாகவும் குடிங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியானது ஃப்ரூட்ஸ் தான். நம்மளுக்கு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் நிறைய சாப்பிடணும். அப்போ தான் நம்ம வந்து எனர்ஜி நல்லாயிருக்கும். அதனால் சொல்கிறேன் பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் அம்மா கலந்துட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் செய்து நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்து ஃப்ரூட் சாலட் செய்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் ஃப்ரூட் சாலட். நன்றி, வணக்கம்.